2013ஆம் ஆண்டு 25 சென்டிமீட்டரும் 2019ஆம் ஆண்டு 25 சென்டிமீட்டரும் பதிவானுச்சு. 2025 23 சென்டிமீட்டர் மழை கிடைத்திருக்கு. அதே போல நம்ம சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரு பரவலான கனமழை என்பது இந்த தாழ்வு பகுதியிலிருந்து கிடைக்குது. மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கு. அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் என்பது இருக்கு. அப்படி பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2 வாரங்கள் பருவமழை சற்று தீவிரமடைந்தும் மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். நமக்கு நவம்பர் இறுதி டிசம்பர்ல அடுத்தடுத்து 2 புயல்களுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம செப்டம்பர் மாதமே பதிவு செய்திருந்தோம். அதே போல தற்போது நவம்பர் இறுதியில புயல் உருவாவதற்கான சாதக சூழல் தென்படுது. 6 சென்டிமீட்டருக்கு மேல பதிவானால் அது கனமழைன்னு தான் நம்ம குறிப்பிட முடியும். அதே போல 12 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானால் அது மிக கனமழைன்னு தான் குறிப்பிட முடியும். மக்கள் மத்தியில தான் பொறுமை இல்லை. ஏன்னா நவம்பர் 4ஆம் தேதியே வெள்ளம் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. மழை வரணுங்கிறத விட மக்கள் வெள்ளம் வந்தாதான் மழை வந்ததாவே. முதல் 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய அந்த 15 நாட்கள்ல பதிவான மழை அளவுகளை எடுத்து வைத்துக்கொண்டு நவம்பர்ல மழை வரல மழை பதிவாகல அப்படின்னு சொல்றது மிக தவறான ஒண்ணு. அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இனி மழைப்பொழிவே இல்லை, ஒட்டுமொத்தமா தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பில்லை, மழைப்பொழிவும் நிறைவு பெற்றுச்சுங்கிற சூழல்ல நம்ம இல்லை. அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. இது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா என்பதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட யார் எழுந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெதர்மேன் ஹேமந்த் சந்தர் அவர்கள் தான் எழுந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அடுத்த நவம்பர் டிசம்பர்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். மழை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நீங்க இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க, நிறைய இடத்துல அப்டேட் கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் விலைக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்தளவிற்கு அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்குனுச்சு. இயல்பாக அக்டோபர் 20ஆம் தேதி தான் தொடங்கும். ஒரு 4 நாட்கள் முன்னதான் 16ஆம் தேதி தொடங்குனுச்சு. அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவிற்கு இயல்பா மாநிலத்துல சராசரியா மழை பதிவாகிறது அளவு பார்த்தோம்னா 17 சென்டிமீட்டர். இந்த ஆண்டு 23 சென்டிமீட்டர் அளவிற்கு அக்டோபர் மாதம் மழை பதிவானுச்சு மாநில சராசரியா. இது கிட்டத்தட்ட ஒரு கடந்த 15 ஆண்டுகள்ல 3வது அதிகபட்ச மழையா பார்க்கப்படுது. 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25 சென்டிமீட்டரும் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25 சென்டிமீட்டரும் பதிவானுச்சு. அதனை தொடர்ந்து 2025 அக்டோபர் மாதத்துல 23 சென்டிமீட்டர் மழை கிடைத்திருக்கு. அதே போல நமக்கு ஒட்டுமொத்த தமிழகமுமே இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில அக்டோபர் மாதம் நிறைவு பெற்றது. இந்த சூழல்ல அந்த மோன்தா புயல் வடக்கு நோக்கி சென்று கடல் சார்ந்த அலைவுகள்லாம் சாதகமற்ற நிலைக்கு சென்றதன் காரணமா நவம்பரின் முதல் 2 வாரங்கள்ல பருவமழை சற்று தொய்வடையும். அதே போல வெப்பமும் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும். ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அதே போல நவம்பரின் முதல் 2 வாரங்கள் 15ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்துல பெரிதாக வடகிழக்கு பருவமழை குறிப்பிடும் அளவிற்கு மழை இல்லை. 12ஆம் தேதிக்கு பிறகுதான் முழுமையான வடகிழக்கு காற்றே வந்துச்சு. நமக்கு நவம்பர் முதல் வாரத்துல எல்லாம் பார்த்தோம், வெப்பமான நாட்கள் அதிகமா இருந்துச்சு, பருவமழை காலம் போலவே இல்லை. அதனை தொடர்ந்து 12ஆம் தேதி வந்த அந்த வடகிழக்கு காற்று தான் அந்த வெப்பத்தை தணித்தது. அதற்கு தொடர்ச்சியாக நவம்பர் 15ஆம் தேதி வாக்குல ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்துல பரவலாக 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தியிருக்கு. குறிப்பா நவம்பர் 16, 17 ஆகிய தேதிகள்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவானுச்சு. நவம்பர் 18, 19 ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல பரவலாக பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுத்துச்சு. அதிகபட்சமாக நமக்கு திருநெல்வேலி மாவட்டம், ஊத்து, நாலுமுக்கு போன்ற பகுதிகள் எல்லாம் 23, 21 சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழை பதிவானதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவானதையும் பார்க்க முடிந்தது. இந்த சூழலை பார்த்தோம்னா இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை சற்று தாமதமா தான் நமக்கு முழுமையாக தொடங்கி படிப்படியா பரவலாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்னை முதல் கடலூர் வரையிலான கடலோர மாவட்டங்கள்லயும் நவம்பர் 17, 18 தேதிகள்ல விட்டு விட்டு மழை பதிவானதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பல இடங்கள்ல 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானுச்சு. இந்த முதல் தாழ்வு பகுதி, நவம்பர்ல உருவான முதல் தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா நோக்கி நகரும் போது தெற்கு மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் நோக்கி நகர்ந்ததன் காரணமா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை முதல் கனமழையுடன் நிறைவு பெற்றுட்டு ஒரு பரவலான கனமழை என்பது இந்த தாழ்வு பகுதியிலிருந்து கிடைக்கல. இனி வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா நமக்கு நவம்பர் மாதமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்துச்சு. என்னன்னா நவம்பரின் பிற்பகுதியில 15ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும், அதன் காரணமா பருவமழை தீவிரமடையும்னு தற்போது முதல் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்துல பரவலான மழைப்பொழிவை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு மாவட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமல்லாது
ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பல மாவட்டங்கள்ல நவம்பர் 16 முதல் 20 வரையிலான காலகட்டத்தில் மழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் 21, 22 தேதிகள்ல உருவாக இருக்கு. இதன் காரணமாக நவம்பர் 22, 23, 24 ஆகிய தேதிகள்ல மீண்டும் வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் தமிழகத்துல அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தாழ்வு பகுதி வட இலங்கை பகுதி நோக்கி நகரும் போது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பது அதிகரிக்கும். அந்த வரைக்குமே நமக்கு நவம்பர் 20, 21 தேதிகள்லையுமே ஒட்டுமொத்தமா வறண்ட வானிலைங்கிறது இருக்க போறது இல்ல. வெயில் இருக்கும் பகல் நேரத்துல, திடீரென மேகம் சூழ்ந்து ஒரு 1/2 மணி நேரம் மழைப்பொழிவு இருக்கும். அதே போல வெப்பமும் ரொம்ப அதிகமா இல்லாம நமக்கு ஒரு சாதாரணமான வெப்பமாக இருக்கும். அவ்வப்போது மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழையினால இன்றும் நாளையுமே ஆங்காங்கே மழை என்பது தொடரும். 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம். கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அந்த அளவுக்கு பெரிய மழை இல்லை. 2023ல வெள்ளம்லாம் வந்துச்சு. ஆனா இந்த வருஷமும் போன வருஷமும் அந்த அளவுக்குலாம் மழை இல்லை. சென்னையில மழை இல்லை, மற்ற ஊருக்கெல்லாம் மழை பெய்யுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க மக்களோட மென்டாலிட்டி எப்படின்னா, வெள்ளம் வந்தாதான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, சென்னையில வந்து ரொம்ப பெரிய மழை பெய்ஞ்சிருக்குன்னு சொல்லி இது பண்றப்போ, போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2023 வச்சு பாத்துங்க. 2023 கம்பேர் பண்ணும்போது 24, 25ல மழை அப்படிங்கிறது சென்னை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? இல்ல 2023ஆம் ஆண்டே எடுத்துக்கிட்டா நமக்கு டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் பெரிதாக மழை இல்லை. மழைப்பொழிவு மிக குறைவா தான் பதிவாயிருந்துச்சு. டிசம்பர் முதல் வாரம் வந்த மிக்சாங் புயல்னால ஒரு 24 மணி நேரத்துல பெரிய நம்பர்ஸ் வந்து நமக்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை சென்னை பெற்றிருந்துச்சு. அதே போல இந்த நவம்பர் மாதத்தை கம்பாரிசன் பண்றதே மிக தப்பு. என்னன்னா, நமக்கு நவம்பர் மாதத்துல முதல் 2 வாரங்கள் பருவமழை தொய்வு அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். பருவமழை வந்து பலவீனம் அடைந்து காணப்படும்னு. அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு இப்பதான் 20 தேதியில இருக்கும். கடந்த 2-3 நாட்களா தான் பருவமழை மீண்டும் வந்து சீராக தொடங்கி இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்கள்ல தான் தீவிரமடைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது முதல் 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய அந்த 15 நாட்கள்ல பதிவான மழை அளவுகளை எடுத்து வைத்துக்கொண்டு நவம்பர்ல மழை வரல, மழை பதிவாகல அப்படின்னு சொல்றது மிக தவறான ஒண்ணு. நவம்பர் 30ஆம் தேதி தான் நம்ம வந்து நவம்பர் மாதத்திற்கு எவ்வளவு மழை பதிவாக வேண்டும், எவ்வளவு பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இனி மழைப்பொழிவே இல்லை, ஒட்டுமொத்தமா வந்து தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பில்லை, மழைப்பொழிவும் நிறைவு பெற்றுருச்சுங்கிற சூழல்ல நம்ம இல்லை. இப்பதான் ஒரு தாழ்வு பகுதி நம்மை கடந்து சென்றிருக்கு. அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. இது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா என்பதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நவம்பர்ல முதல் 2 வாரங்கள்ல மழைப்பொழிவு குறைவு என்பதை ஒட்டுமொத்தமா வைத்து நம்ம இந்த ஆண்டு பருவமழை வந்து குறைவு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதே மாதிரி சென்னை மக்களுக்கு டிசம்பர் அப்படின்னாலே ஒரு அச்சம் ஒன்று இருக்கும். எல்லா அந்த 2004 நினைக்கிறேன், 2004ல இருந்தே டிசம்பர் மாசம் அப்படின்னாலே ஒரு அச்சம் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். என்ன ஆக போகுது, ரெடியா இருங்க, முன்னெச்சரிக்கையா இருங்கன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துட்டே இருக்கும். 2025 டிசம்பர் அப்படிங்கிறது சென்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாசமா இருக்கும்? இல்ல இப்போ தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. நவம்பர் 21, 22ல ஒண்ணு, பிறகு மீண்டும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கு. அந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கும் சாதக சூழல் காணப்படுது. இந்த சூழல்ல நவம்பரின் அடுத்த அரை பகுதியே நமக்கு அந்த 10 நாட்களே வந்து அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் என்பது இருக்கு. அதனை தொடர்ந்து தான் நமக்கு டிசம்பர் மாதத்தை குறித்து பார்க்கணும். டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் மழை சராசரி என்பது அக்டோபர் நவம்பர் மாதங்களை விட சற்று குறைவு தான். அக்டோபர் மாதம் 17 சென்டிமீட்டர், நவம்பர் மாதம் 18 சென்டிமீட்டர். அதே டிசம்பர்னு வந்துட்டா நமக்கு மழை சராசரி என்பது 9 சென்டிமீட்டர் தான். இது இரண்டிலும் ஒரு பாதி அளவு தான் நமக்கு டிசம்பர் மாத மழை சராசரி. அப்படி பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு அக்டோபர் மாதம் பார்த்தோம், முதல் அரை பகுதி நல்ல அதிகமான மழை நாட்கள் இருந்துச்சு ஒரு 20ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில். அதே போல நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் மழைப்பொழிவு நாட்களை தொடங்கி இருக்கு. பின்பகுதியில நல்ல மழைப்பொழிவு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல டிசம்பரிலும் ஒரு 2 வாரங்கள் பருவமழை சற்று வலு குறைந்தும், ஒரு 2 வாரங்கள் பருவமழை சற்று தீவிரமடைந்தும் மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த நாட்கள் என்பதை நமக்கு இந்த மாத இறுதியில நம்ம உறுதிப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மழை அப்படின்னாலே சென்னை அப்படின்ற மாதிரியான ஒரு டேக் இருக்கு. ஆனா சென்னையை தவிர்த்துட்டு ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கர மழைலாம் இப்போ வந்து கடந்த ஒரு மாசமா வந்து பெஞ்சிட்டு இருக்கு. இந்த வருஷம் மழையால பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமா இந்த மாவட்டம் தான் மேக்சிமம் இருக்கும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? இல்ல இந்த இப்ப சமீபமா அந்த பாதிப்புங்கிறத பத்தி பேசும்போது ஒண்ணு குறிப்பிடணும். என்னன்னா, இப்போ நவம்பர் 19ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து, நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் அதி கனமழையா 23 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு.
ஆனால் இந்த மழைப்பொழிவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த ஊத்து, நாலுமுக்கு, கக்காச்சி, மாஞ்சோலை போன்ற பகுதிகள் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள்ல ஒரு பள்ளத்தாக்கு பகுதி. அதாவது 4 புறமும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர சூழ இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு மக்கள் வீடுகளோ, இல்ல பெரிதாக வாழக்கூடிய பகுதி கிடையாது. அதிகப்படியா மழை பதிவானாலும் அது அந்த இடத்திலேயே மழை பதிவாகி அங்கேயே சீராகிக் கொள்ளும். இதன் காரணமா திருநெல்வேலி மாவட்டத்தின் பிற பகுதிகள்ல பெரிய தாக்கம் என்பது இருக்காது. ஆனால் இது சமவெளி பகுதிகள்ல மழை குறைவா பதிவாகும். இப்ப திருநெல்வேலி, ராதாபுரம் மற்றும் பாளையங்கோட்டை போன்ற பகுதிகள்ல. ஆனா இந்த மாவட்டத்தின் மழை அளவை எடுத்து பார்த்தா ரொம்ப அதிகமா மழை பதிவான மாதிரி இருக்கும். இந்த ஊத்து, நாலுமுக்கு, மாஞ்சோலையால. ஆனா அங்க அந்த மாவட்டத்துக்கு மழை கம்மியா தான் பதிவாகி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அங்கெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமி தான், மானாவாரி விவசாயிகள் தான். அவர்களுக்கு தேவையான மழையே பதிவாகி இல்லாத சூழல்லையும் மாவட்டத்தின் ஆவரேஜ்ங்கிறது அதிகமா இருக்கும். அது இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அந்த வகைப்படுத்துறதுல சில தவறுகள் இருக்கு. ஆனா சென்னையை பொறுத்தளவிற்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்போதுமே வந்து நார்மலா மழை வந்தாலே அதை மக்கள் ஏத்துக்கிற ஒரு மனநிலையில இல்ல. ஒரு பெரிய மழைப்பொழிவு பதிவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாதான் இந்த ஆண்டு நல்ல மழைன்னு சொல்றாங்க. இதுவே வந்து நம்ம பிற மாவட்டத்தை எடுத்துட்டா விவசாயிகளுக்கு வந்து ஒரு நார்மல் மழை வந்தாலே, விவசாயத்துக்கு தேவையான மழை வந்தாலே நமக்கு நல்ல மழை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. இந்த ஆண்டை பொறுத்தளவிற்கு நம்ம தொடர்ச்சியாக குறிப்பிடுறது என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இந்த ஊத்து, நாலுமுக்கு, மாஞ்சோலை, கக்காச்சி போன்ற அந்த பள்ளத்தாக்கு பகுதியில அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது டிசம்பர் மாதத்திலும் தொடரும். அதே சமயத்தில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா இந்த மாவட்டங்கள்ல கடந்த மாதம் முதலே பரவலாக மழை பதிவாகிட்டு தான் இருக்கு. இதன் காரணமா மண்ணின் ஈரப்பதம் மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் என்பது வெகுவாக உயர்ந்திருக்கும். நீர்நிலைகளையும் நீரிருப்பு அதிகரித்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக்கி பருவமழை தீவிரமடையும் பட்சத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் அச்சம் கொள்ள தேவையில்லை. நமக்கு அந்த நிகழ்வுகள் வரும்போது இன்னும் வந்து தெளிவும் துல்லியத்தன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த புயல் அச்சம் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்பயுமே இருக்கும். அந்த காற்று வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வரப்போகுது என்ன அப்படின்றது. அந்த புயல் அச்சம் இந்த வருஷம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ டிசம்பர் மாசம் இல்ல குறிப்பா வந்து நமக்கு நவம்பர் இறுதி, டிசம்பர்ல அடுத்தடுத்து 2 புயல்களுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம செப்டம்பர் மாதமே பதிவு செய்திருந்தோம். அதே போல தற்போது நவம்பர் இறுதியில புயல் உருவாவதற்கான சாதக சூழல் தென்படுது. இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு செய்திருந்தோம். அதாவது புயல் உருவானாலும் இந்த ஆண்டு காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலுக்கான வாய்ப்பு இல்லை. வெறுமனே நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலா தான் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது மக்கள் வந்து காற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை. கஜா புயலுக்கு பின்பாகவே 2018ஆம் ஆண்டு கஜா புயலுக்கு பின்பாகவே தமிழகத்தில் காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயல்களின் தாக்கம் என்பது இல்லை. நமக்கு கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த ஆண்டும் அந்த காற்று பாதிப்பு புயலுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் வானிலை எதிர்பார்ப்பா இருக்கு. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயரா இருக்கட்டும் பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை. இந்த பிரிட்ஜில எல்லாம் கார்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த நாளே வந்துட்டு இல்ல மழைலாம் இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமே சென்னையில வந்து அதிபயங்கர மழைன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சுல. சோ இந்த மாதிரியான கால மாற்றம்ன்றது டிசம்பர்லயும் ஒருவேளை ஏற்படுமா, இல்ல அந்த அளவுக்கு மழை இருக்காதான்ற ஒரு கேள்வியுமே மக்கள் கிட்ட இருந்து இப்போ வருது இல்ல? இல்ல நமக்கு ஒரு 1 மந்த் லேக்ல வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இப்ப நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு வானிலை சூழல்கள்லாம் வெகுவா மாறி இருக்கு. நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு உருவான தாழ்வு பகுதியில நல்ல மழைப்பொழிவு, எதிர்பார்த்த மழைப்பொழிவு தமிழகம் முழுவதுமே கிடைத்திருக்கு. அது சென்னை முதல் கடலூர் வரையிலான பகுதிகளில் மட்டும் சற்றே எதிர்பார்ப்பை விட சற்று குறைவான மழை தான் பதிவாகி இருக்கு. அதற்கு காரணம் அந்த தாழ்வு பகுதி சற்று தெற்கு நோக்கி நகர்ந்ததன் காரணமா இருந்த போதிலும் அந்த எதிர்பார்க்கப்பட்ட மழை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 10 சென்டிமீட்டர் அளவிற்கு எதிர்பார்த்தோம் சென்னையில. ஆனா வந்திருப்பது ஒரு 6 சென்டிமீட்டர் அளவிற்கு தான் வந்திருக்கு. இப்போ மீதம் இருப்பது இந்த 4 சென்டிமீட்டர். இந்த மழை நவம்பர் 20, 21 ஆகிய தேதிகள்ல ஆங்காங்கே விட்டு விட்டு மழை பதிவாகும்னு சொல்லியிருக்கோம்ல, அதுல வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த 2 முதல் 4 சென்டிமீட்டர் மழை. அப்படி பார்க்கும்போது நமக்கு பெரிதாக ஒன்றும் வானிலை எதிர்பார்ப்புல மாற்றம் இல்லை. மக்கள் மத்தியில தான் பொறுமை இல்லை. இப்போ உடனடியா மழை பெஞ்சு அது நவம்பர் வந்துருச்சுன்னா நவம்பர் 4ஆம் தேதியே வெள்ளம் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ மழை வரணுங்கிறத விட மக்கள் வெள்ளம் வந்தாதான் மழை வந்ததாவே ஏத்துக்கிறாங்க. சென்னை மக்களை பொறுத்தளவிற்கு அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நார்மல் ரெயின்ஸ் வந்தா அது மழையே இல்லை, லேசான தூறல், சாரல் அப்படின்னு சொல்ல வந்துடுறாங்க. ஆனா நம்ம என்ன அறிக்கை கொடுக்க முடியும்னா, கனமழைனா இந்த அளவீடு இருக்கு. 6 சென்டிமீட்டருக்கு மேல பதிவானால் அது கனமழைன்னு தான் நம்ம குறிப்பிட முடியும். அதே போல 12 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானால் அது மிக கனமழைன்னு தான் குறிப்பிட முடியும். அது மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனா மக்கள் மத்தியில இருக்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றது? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.